ரத்தத்தை அட்டை போல் உறிஞ்சியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்கல்ல, யார் ரத்தத்தை யார் உறிஞ்சினாலும் ஒரு கேட்கணும். எத்தனை 5 சேர்மன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. மேயர் இத்தனை தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கவுன்சில் ஒவ்வொரு வார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கோவில்பேட்டின்னு ஒரு ஊர், 36 வார்டு ஒரே ஒரு கவுன்சில் சீட் கொடுத்தாங்க. அப்போ ரத்தத்தை உறிஞ்சி எங்க தொண்டர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து இவ்வளவு தூரம் ஆனது யார்? தொண்டர்களின் ரத்தத்தை உறிஞ்சியது ஃபுல்லா திமுக தான். இப்போ அண்ணன் வைகோவால துறை வைகோவால வெளியே வர அப்படிய காரணம் என்ன? அவர்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயித்ததுனாலதான். ஆக தின்னு கொளுத்தது திமுக, உழைத்து தேய்ந்தது காங்கிரஸ். என் வீட்டுல என் பையனே நான் சொல்றதை கேட்க மாட்டான். அவன் தான் டெல்லியில படிக்கிறான். டெல்லியில இருந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு போட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அவர் படிக்க. அப்படி நானே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மக்களை நம்ம ஓட்டு கேட்க தான் முடியும், கட்டாயப்படுத்த முடியாது. கடந்த தேர்தலில் கூட இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் தாவேகாவுக்கு சார்பாக வந்தோன்னா டக்குன்னு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. நான் கேட்க பாஜக முதல்ல தமிழ்ல விட்டது யாரு? திமுக. முதல்ல 4 எம்எல்ஏ அச்சாஜா வந்தாரு, யார் வந்தா? திமுக தான். அப்பெல்லாம் தெரியல அவங்களுக்கு. அப்ப நரேந்திர மோடி மிகவும் நல்லவன்னு சொன்னது யாரு? நாங்களா சொன்னோம், காங்கிரஸுக்கு சொன்னோம். இன்னைக்கு உதயநிதி நாங்க நம்ம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் எடுத்து படிக்க மாட்டாரு அவரு. இந்தியா பிளாக் தோத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி அதில் பெரிய பங்கு பெற்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதிபதி பேசினார்ல, தமிழ்நாட்டில் அதோட எஃபெக்ட் தெரியல. வடக்க சனாதிபதி பேசுறது கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் வெளுத்து கட்டிட்டாங்க எல்லாரும். சனாதிபதி பற்றி உதயநிதி பேசுறாரு. இப்போ உதயநிதி மாற்றி பேசுறாரு. நான் இந்து மட்டும் பேசல, எல்லா மதத்தையும் சேர்ந்து தான் பேசுறேன். நீ பார்த்துருவீங்க இந்த பேட்டியை. அவங்க பிஜேபிக்கு தயாராயிட்டாரு. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பிளாக்ல ஸ்டாலின் ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை மிஸ்டர் விஜய். திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? பேரவையில் பட்டு துண்டை போட்டு கட்டி பிடிச்சி என்னமோ பெரிய இந்த வேர்ல்டு கப்ல செஸ் ஜெயிச்சு வந்தா ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி மரியாதை பண்ணீங்கல்ல. அப்ப காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி கொதிச்சிருக்கோம். இளம் தலைவர் ராஜீவ்காந்தி எத்தனை வயசு? 44 வயசு. அவரை கொன்னவங்கள நீங்க கட்டி பிடிக்கீங்க அப்படின்னா பப்ளிக்கா நீங்க பிரஸ்ல குடிக்கணும். அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல இலக்காரம் வந்துருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு பேசுறாரு, வாய் பேச முடியாது அந்த வார்த்தை. மக்களை எளிதா சொல்றாரு. மக்களை கேடுகட்ட மக்கள், குளத்தூர் மக்கள் கேடுகட்ட மக்கள். சிங்கப்பூர் மாதிரி வச்சிருக்காங்க. அவர் சிங்கப்பூருக்கு தயவுசெய்து சொல்லுங்க, நான் வேணா டிக்கெட் போட்டு அடையாவது சிங்கப்பூர் கூட்டு போறேன். ஐயா சிங்கப்பூர் இதுதான் அப்படின்னு. அதாவது பாரிஸ்ல 2 பாரிஸ் இருக்கு. சென்னை பாரிஸ் ஒண்ணு, பிரான்ஸ் பாரிஸ். அவர் சென்னை பாரிஸ் போயிருப்பாரு. இப்ப சேகர் பாபு ஒரு கோயில், எங்க சுசீந்திரம்னு ஒரு கோயில் வச்சு பப்ளிக்கா ஒரு இப்போ சாமி கும்பிட்டு சோற திங்கிறியா மலத்தை திங்கிறியான்னு கேட்குறாரு. நான் இன்னும் பச்சையா பேசலை, எப்படி கோயிலுக்குள்ள வச்சு கேட்காரு சேகர் பாபு. அப்போ ஆணவம் எவ்வளோ உச்சத்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம தான் திருப்பி வருவோம், நம்மளை மீறி எவனுமே கிடையாது அப்படிங்கிற உச்சம் இருக்க. காது கேட்கல. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து விட்டார், 15 வருஷம் முடிஞ்சு போயிடும். அவர் இப்போ 53 வயசு ஆகுது. ஒரு 20 வருஷம் அரசியல் பண்ணாலும் 73 வயசு பண்ணுவாரு. அதுக்குள்ள இந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி போடுவாரு. அதுக்கப்புறம் யாரை வச்சுனாலும் ஆட்சி நடக்கும். அப்படி நல்லாட்சி வந்துருச்சுன்னா மக்கள் யாரும் கண்ண மூடிட்டு ஓட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடாங்க, வேட்பாளர் மூஞ்சிய ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு, வேட்பாளர் மூஞ்சிய தெரியல, இது ஜனநாயகத்துக்கு இதாக. எம்ஜிஆர் யாருக்கு போட்டா? இன்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அடுத்து திரு விஜய் அவர்கள் 3 பேரும் நினைச்சு பாருங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு 10 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 5 நாள் 10 நாள் போதும். அந்த 10 தமிழ்நாட்டில் ஒரு 5-6 பாயிண்ட், வெளியாட்டில் பார்த்தா 10 பாயிண்ட்ல மட்டும் 3 பேர், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, விஜய் அவர்கள் 3 பேரும் முடிஞ்சது. வணக்கம் சார். வணக்கம். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிய பிறகு பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வருது. அந்த விமர்சனங்களெல்லாம் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அதோடைய ரியாக்ஷன் என்ன, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், தொடர்ச்சியாக பாஜக வெற்றி பெற்று வருதுன்னா அதுக்கு காரணமே காங்கிரஸும் ராகுலும் தான் அப்படின்றாரு. முதுகில் குத்திய காங்கிரஸ் அப்படின்றாங்க. அட்டை போல ரத்தத்தை உறிஞ்சு கொண்டு தான் பயணிக்கிற படகுலேயே ஓட்ட போடுற காங்கிரஸ். அப்புறம் எங்கள் மேலே அமர்ந்து கொண்டு அவங்கள நாங்கள் சுமந்துக்கிட்டு இவ்வளோ நாள் போனோம், எங்கள்கிட்டேருந்து வெற்றியெல்லாம் வாங்கிட்டு இவங்க நன்றி இல்லாத நன்றி கெட்டத்தனமாக போயிட்டாங்க, தனித்து போட்டியிட முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் அவர் தனியாக இறங்கி அடிக்கிறாரு. ஒருவேளை ஒரு கல்லூரியில்
இல்லை அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபேர்வெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபேர்வெல் கொடுத்துட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு உண்மையில் ஒரு தேங்க் பண்ணிட்டு போயிருக்கலாமோ, அப்படியே அப்ரப்டாக அப்படி ஜம்ப் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய அதுதான் மன கஷ்டத்துக்கு காரணமா அப்படின்றத உங்கள்கிட்ட நான் இல்லை. இதில் முதல்ல என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எதற்காக நாங்கள் கை கொடுத்து போக வேண்டும்ங்கிறது ஒரு கேள்வி. கரெக்ட். எங்களுக்கு பிடிக்கல, எனக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியமா என்ன? நான் பாட்டு இறங்கி போயிட்டே இருப்பாங்க தான். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் மனநிலை அதுதான். எங்களுக்கு திமுகவே பிடிக்கவில்லை. இப்போ காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருக்கலாம். எலெக்ஷன் முன்னாடி எல்லா திமுக தொண்டர்களும் அதுதான் சொன்னார்கள். எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் எங்களுக்கு திமுக பிடிக்கவில்லை என்றுதான் எல்லா மனநிலையும் வந்தார்கள். நான் பேசுவது தொண்டர்களை பற்றி, தலைவர்களை பற்றி பேசல. எல்லாரோட மனநிலை அதுதான் இருந்துச்சு. திமுக ஒரு பொது எதிரியாக தான் எல்லாமே ஆகிவிட்டது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, உதயநிதி பேசுகிறாரு அப்படின்னா, உதயநிதி இன்ஃபேக்ட் அவர் அடுத்து துணை முதல்வராக வந்துடலாம், அடுத்து முதலமைச்சர் வந்துடலாம் ஒரு கனவுல இருந்திருப்பார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லிச்சு திமுக தான் வரும் அப்படின்னு. அவர் ஒரு மிகப்பெரிய கனவுல இருந்தார். அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருந்தார். அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இதை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே நாங்கள் எத்தனை சீட் இருந்தோம்? 34 இருந்தோம், அவங்க 96 இருந்தாங்க. நாங்கள் ஆட்சி கொடுத்து தான் ஆதரவு கொடுத்து தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்போ நாங்கள் முதல்ல குத்துனோமா நெஞ்சில் குத்துனோமா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க 10 வருஷம் NDA 1 NDA 2ல இருந்தாங்க. நல்ல துறைகள் அதாவது எங்களுக்கு கூட அந்த துறைகள் இல்லை. எங்களுக்கு கூட அந்த துறைகள் இல்லாம மில்கிங் கவ் மாதிரி அவ்வளவு துறைகள். இரண்டாவது UPA ஃபார்ம் பண்ணும்போது மன்மோகன் சிங் அவர்களே கையெடுத்து கும்பிட்டு TR பாலுக்கு மட்டும் கேட்டுறாங்க, வேற யாருக்குனாலும் கேளுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்ட காலங்கள் உண்டு. இரண்டாவது இந்த UPAல தான் 2G ஸ்கேம்ங்கிறது ஒன்று வெளியே வருது ஆராசாவில். அப்போ அந்த 2G ஸ்கேம் வெளியே வரும்போது அந்த 2G ஸ்கேம்னால தான் இன்ன வரைக்கும் காங்கிரஸ் இந்தியாவிலே எதிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ முதல்ல குத்திரி யாரு? இந்த இதில் முதல் குத்திரி யாரு? ரெண்டாவது, ரத்தத்தை அட்டை போல் உறிஞ்சியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்கல்ல, யார் ரத்தத்தை யார் உறிஞ்சினாலும் ஒரு கேட்கணும். அதில் காங்கிரஸ் கட்சியானது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 10% ஓட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 4ன்னு சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன்ல. ஆவரேஜா 10 to 12 இருந்தது. முன்னாடி 40 இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் 40, 35, 38 இப்படி குறைஞ்சி கூட்டணி வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அதாவது காங்கிரஸ் அனுபவிக்காத பதவிகளே கிடையாது. என்ன பதவி அறிவிக்கல? முதலமைச்சராக இருந்திருக்கோம், பிரதமராக இருந்திருக்கோம், கவர்னராக இருந்திருக்கோம், பிரசிடெண்டாக இருந்திருக்கோம். என்ன பதவி இந்தியாவில் காங்கிரஸ் அனுபவிக்கல? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யார் தயவில் அனுபவிச்சா அது வரைக்கும்? எந்த பதவியுமே யாரோட தயவு இல்லாமல் காங்கிரஸ் தனித்துவமாக முதலமைச்சராகவும் இருந்திருக்கு, பிரதமராக வந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சினது யாருன்னா திமுக. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்கள் மெயினா பார்க்கறது நீங்க சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை விட்டுருங்க. உள்ளாட்சி தேர்தல் தொண்டரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி தேர்தல் தொண்டர் இல்லை என்று சொன்னால் மேயர் இருக்காது, சேர்மன் இருக்காது, வைஸ் சேர்மன் இருக்காது, கவுன்சிலர் இருக்காது, பஞ்சாயத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை 5 சேர்மன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு. கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. மேயர் இத்தனை தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கவுன்சிலர் ஒவ்வொரு வார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கோவில்பேட்டின்னு ஒரு ஊர், 36 வார்டு, ஒரே ஒரு கவுன்சில் சீட் கொடுத்தாங்க. அப்போ ரத்தத்தை உறிஞ்சி தொண்டர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து இவ்வளவு தூரம் ஆனது யார்? திமுகவா காங்கிரஸா? ஆக தொண்டர்களின் ரத்தத்தை உறிஞ்சியது ஃபுல்லாக திமுக தான். எங்களை வைத்து அடமானம் வைத்து, எங்களை காமித்து, எங்களை மிரட்டி, எங்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்தி கொண்டு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆட்சி அமைத்தது யாரு? திமுக தான். இப்போ ஒரே ஒரு பிரச்சனைன்னா ஆட்சி அதிகார பங்கு. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிஸ்டம் நடக்கவே இல்லை. அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற மாதிரி இவங்கள ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சுயாட்சி என்பது ஒருத்தர் ஆட்சி பண்றது இல்ல, அது எல்லாமே செல்ஃப் டிட்டர்மினிங் ஃபோர்சஸ். நான் எங்களை நிர்ணயம் செய்து கொள்ளுதல். அதுதான் இப்போ மக்கள் வேர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 109ல கொண்டு 107ல கொண்டு நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா, மக்களோட மனநிலை என்னன்னா, நீ கூட்டாட்சி பண்ண ராஜா, நீ சுயாட்சி எல்லாம் பண்ண வேண்டாம், கூட்டாட்சியே பண்ணு அப்படி. இப்போ திரு தமிழக முதலமைச்சர் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க, திருமாவளவன் கொடுத்துருக்காங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சமூக நீதி. இதுதான் சமூக நீதி. சமூக நீதின்னு என்ன? ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா கட்சியும் ஒன்றிணைத்து நாமெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்போம். யாரும் தவறு செய்ய வேண்டாம். நீங்கள் சவால் தட்டால் என்னை தட்டி கேளுங்கள், நான் சவால் தட்டால் நீங்கள் தட்டி கேளுங்கள். சிங்கிள் மேன் ஆர்மியா, சிங்கிள் மேன் ராஜாவா இருந்துகிட்டு திமுக என்ன சொல்லுது? நாங்கள் உழைக்கணுமா, காங்கிரஸ் உழைக்கணுமா கூட இருந்து அவங்க மட்டும் ஆட்சி அமைச்சுக்குவாங்கன்னா, அவங்க மட்டும் எல்லாம், அதாவது நான் கொள்ளடிக்குன்னு சொல்ல வரல, அவங்க மட்டும் எல்லாம் முடிவு எடுத்துக்குவாங்களா, அவங்க மட்டும் பவர்ல இருப்பாங்களா? இதுல அரசியல்ல 2 வகை அரசியல் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னு அரசியல் வர்ற ஒரு சில பேர் இருக்காங்க. ரெண்டாவது பேர் புகழ் மட்டும் சம்பாதிக்கணும் அரசியல் வர்றவங்க 2 பேர் இருக்காங்க.
அது ஒரு போதை. ஓப்பனாக சொன்னால் போதை, பெயர் பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு, நம்ம ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் எதுவுமே காங்கிரஸ் தரமாட்டோம், மற்ற கட்சி யாருக்குமே தரமாட்டோம். ஏன் திருமாவளவன் உழைக்கவில்லையா போன தேர்தலில்? கூட உழைச்ச மதிமுக உழைக்கவில்லையா? காங்கிரஸ் உழைக்க. இதே திமுகவோட கூட்டணி போனால் அடுத்த வாட்டி என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் வந்து கை சின்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைங்க, இந்த வாட்டி உதயசூரன் சின்னத்தில் இல்லைங்கம்பாங்க காங்கிரஸே இந்த சொல்ல கண்டிஷனில் இருப்பாங்க. எப்படி திரு வைகோ அவர்களை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ 2 சீட் வைகோ இருக்காரு, அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல. இன்னைக்கு எடுத்திருந்தாருன்னா அண்ணன் துரை வைகோ அவர்கள் வந்து கண்டிப்பாக துரை வைகோடைய நிலைமையை வந்து தர்ம சங்கடத்தில் இருக்கிறாரு. ஏன்னா நம்மளால இன்னைக்கு ஒரு குரூசியல் பாலிடிக்ஸ், நீங்க வந்து குரூசியல் பாலிடிக்ஸ் இன்னைக்கு யார் வந்து வெளியே தெரியுறாங்களோ அவங்க தான் அடுத்து ஒரு பெரிய லீடராக வராங்க. அண்ணன் திருமாவளவன் பெரிய அளவில் ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் காமிச்சிட்டார் யாருன்னு. அதே மாதிரி இந்தியன் முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்டும் வந்துட்டாங்க. இப்போ அண்ணன் வைகோவால துரை வைகோவால வெளியே வர அப்படிய காரணம் என்ன? அவர்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயித்ததுனாலதான். ஆக தின்னு கொளுத்தது திமுக, அவங்க உழைத்து தேய்ந்தது காங்கிரஸ். சார், ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை வந்து தேர்தலுக்கு முன்பே தவேக கூட்டணி போற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் யார் தடுத்தது, எதனால போக முடியல? அதாவது என்னன்னா வந்து இது வந்து இப்போ மேலிடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஹைகமாண்ட். இது வந்து ஒரு தேசிய கட்சி. மாநில கட்சினா வந்து இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மாநில கட்சியை பார்க்குறோன்னா ஒரு நைட்டில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ளைட் எடுத்து ஓடி வந்துடலாம். மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது நமக்கு. இப்போ சென்னையில் வந்து இப்போ நீங்கள் மாநில கட்சி தலைவராக உங்கள்கிட்ட வந்து நான் என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கொட்டிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தொண்டர்களும் சரி, ஓரளவுக்கு மிடில் இருக்க தலைவரும் சரி, ஒரு மாவட்ட தலைவரும் சரி, டெல்லியில் போய் பேசினா அவனுக்கு ஹிந்தி தெரியணும், இல்லை இங்கிலீஷ் தெரியணும். தமிழில் பேசினா அவங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலிட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற முக்கியமான எம்பிக்கள் எம்எல்ஏ மட்டும் கேட்டுக்கிறாங்க. இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, முக்காவாசி பேர் வந்து திமுக கூட போகணும்னு தான் சொன்னாங்க மேலிட தலைவர்கள். என்ன அப்படின்னா, தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுவார் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனா ராகுல் காந்தி அவருடைய நடத்திய எல்லா தேர்தல் பிரச்சாரங்களையும் ஸ்டாலினை தவிர்த்துட்டாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கல, அவர் ஸ்டாலினை மட்டுமே தவிர்க்கல, தூத்துக்குடியிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தூத்துக்குடி எம்பி கனிமொழியே ஸ்டேஜில் ஏற்றவில்லை, தவிர்த்து விட்டார். ராகுல் காந்தி உறுதியாக இருந்தால் விஜயோட செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து மிஸ்கம்யூனிகேஷன் வந்து அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு போகிறது. திமுகவோட நம்ம இத்தனை நாள் கொண்டு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி நம்ம ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்து தான் அண்ணாரிலத்தை வந்து கூட்டணி பேச வருவாங்க. கட்சியில் வந்து அரசியலில் முதல் முறையாக கனிமொழி அவர்கள் டெல்லி செல்கிறார். யாரை பார்க்க? ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு டெல்லி சென்று கூட்டணிக்காக கேட்குறாரு. ஒரு புகைப்படம் வெளியே வந்ததா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு? ஒன்றும் நீங்கள் பேசணும்னா நீங்கள் எதனாலும் மெட்ராஸ் போயிருங்கன்னு அனுப்பி விட்டார். யார்? திரு ராகுல் காந்தி அவர்கள். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரே பதவிதப்பு, எங்கே காங்கிரஸ் நம்மளை விட்டு போடணுமோ. நான் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குங்கிறது ஆணித்தரமான, எதுக்கு பின்னாடி, இந்த கூட்டணிக்கு பின்னாடி எப்படின்னு சொல்ல வரேன்னா, ஸ்டாலின் அவர்கள் பாஜகவோடு மறைமுகமாக பகிரங்கமான தொடர்பில் இருக்கிறார். எப்படி சொல்ற அப்படின்னா, சபரீசன் அவர்கள் இன்றும் டெல்லியிலே அமித்ஷாவோட லாபியில் இருக்கிறார். அமித்ஷாவோட தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதானி அவர்கள் தமிழ்நாட்டில் இன்று தொடங்கிவிட்டார்கள். அதற்கு சபரீசன் வழிவகுத்து கொடுத்து இருக்கிறார். அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவோடு மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கும்போது, பாஜகவிற்கு யார் வளர்ந்தாலும் சரி வளராவிட்டாலும் சரி, தன் கட்சியே வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் சரி, காங்கிரஸ் வளர்ந்து விடக்கூடாது தமிழ்நாட்டிலே. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போ என்னுடைய கணிப்பு, என்னுடைய முக்கிய ஆணித்தரமானது என்னன்னா, பாஜக திமுகவிடம் கொடுத்த அசைன்மெண்ட், நீ என்ன ஆனாலும் சரி காங்கிரஸ் வெளியே விட்டுறாத, விட்டு அவர் விஜய் கூட போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்தா அவங்க ஆட்சியை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க எதிர்கட்சியாக வர்ற கூட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே மீண்டும் துளித்திறந்து வளர்ந்து விடும் என்று பாஜகவோட அசைன்மெண்டாக இருப்பதற்கு வாய்ப்பு 100% இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே காங்கிரஸ்க்கு உள்ளேயே கிட்டத்தட்ட நாங்கள் 22-25 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கோம்ல, காங்கிரஸ்க்கு உள்ளேயே ஒரு சில பிரிவுகள், திராவிட ஒரு சில பிரிவுல சார், காங்கிரஸ்ல மட்டும் தான் ஏல இருந்து Z வரையும் எல்லா பிரிவும் இருக்கும். இல்ல பிரிவு என்ன சொல்ற, என்ன பிரிவுன்னு சொல்றேன்னா, நான் சொல்றது அணில் இல்ல, குழுக்களை, கோஷ்டி. கோஷ்டி வேற. நான் கோஷ்டி, நான் வந்து ஒரு தலைவர் கோஷ்டி, அவர் ஒரு தலைவர் கோஷ்டி சொல்ல. காங்கிரஸ்க்குள்ளேயே திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் ஒரு பிரிவு இருக்கு. ஓகே, எப்படி? திராவிட முன்னேற்ற காங்கிரஸ், அதுவும் டிஎம்கே தான். திமுக காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ்க்குள்ளே. அது ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப இந்த திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் குரூப் எல்லாம் என்ன சொல்லுது, போய் அங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது அவர்கள் வந்து ஒரே முடிவா முடியாதுன்னு சொல்லும் போது அன்னை சோனியா காந்தி அவர்களும் போயிடுறாங்க. இல்லம்மா, அந்த வாட்டி வந்து நம்ம
இப்படி வந்து திமுக நம்ம கூட பார்லிமெண்ட்ல இவ்வளவு வருஷம் இருக்கும், பார்லிமெண்ட்ல அவங்க தவிர நமக்கு தேவை, லாங் ட்ரஸ்டட் அலையன்ஸ். ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து பாலிடிக்ஸில் ட்ரஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் கிடையாதுங்கிறது உண்மை. நீங்கள் ட்ரஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வில் பி அந்த எல்கேஜி, யூ வில் நாட் கோ ஃபார் டிகிரி. ட்ரஸ்ட் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வந்து இட் நாட் பி அ லாங் ட்ரஸ்ட். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. சந்தர்ப்பவாதம் தான் அரசியல். இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அவர்கள் திமுகவோட போயிருக்காங்க. அது சந்தர்ப்பவாதமா இல்லையா? பியூர் சந்தர்ப்பவாதம். அது வந்து விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் அந்த நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்போ இது சந்தர்ப்பவாதம். அதே போல வந்து காங்கிரஸில் நான் என்னை போன்றவர் என்ன சொல்றோம், சந்தர்ப்பவாதமா இருங்கள். அரசியல் சந்தர்ப்பவாதம் தப்பு இல்லை, அது மக்களுக்கு நன்மை தரும் என்றால் சந்தர்ப்பவாதமா இருங்கள். எங்க தலைவர் காங்கிரஸ் கட்சி குறித்து பேசும்போது செல்வ பெருந்தொகை பெருந்தொகையை வாங்கி கொண்டு பெருந்தகை வந்து வேற மாதிரி விளையாடிட்டாரு அப்படின்றதுதான் அவரு சொல்லும்போது சொன்னார். அதுவும் ஒரு சில காங்கிரஸ்காரங்க வந்து திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு பண்ணான்னு சொன்னார். பட் அது எனக்கு எந்த அளவுக்கு வந்து, ஆனால் அவர் சொன்ன அந்த 75% காங்கிரஸ்காரர், உண்மையான காங்கிரஸ்காரர் தாவே கூடாதுன்னு இருக்காங்கல்ல, அது 100க்கு 100 உண்மை. ஏன் என்று சொன்னான்னு கேட்டால், எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நான் பேசணும். இப்போ நான் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸில், என் மாவட்ட கமிட்டியில் சொல்லலாம், என் கீழே கொண்டு சொல்லலாம். அவங்க வீட்டு இல்லை வேலை, அவங்க வீட்டில் இருக்க பெண்மணிகிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ பெரியவங்கள்ட்டையோ போய் நான் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என் வீட்டில் என் பையனே வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டான். அவன் நான் வந்து டெல்லியில் படிக்கிறான், டெல்லியிலேருந்து வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அவர் படிக்க. அப்படி நானே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மக்களை நம்ம வந்து ஓட்டு கேட்க தான் முடியும், கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க ஏன் அப்படி பார்த்தா வந்து காங்கிரஸ் விட்டுருங்க, அதிமுக திமுக இந்த தேர்தலில் என்னெல்லாம் பண்ணாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுவரையும் தாங்கள் தான் பாஜகவை தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்றத கிளைம் காங்கிரஸ் திமுகவோட கிளைம். நாங்க இல்லை, நம்ம இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும், பாஜக மிரட்டி தான் இங்க அரசியல் பண்ணாங்க. இந்த கடந்த தேர்தலில் கூட இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் தாவேகாவுக்கு சார்பா வந்தோன்னா டக்குன்னு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. நான் கேட்கேன், பாஜக முதல்ல தமிழ்ல விட்டது யாரு? திமுக. முதல்ல 4 எம்எல்ஏ அச்சாஜா வந்தாரு, யார் வந்தா? திமுக தான். அப்பெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? 5 ஆண்டுகள் மத்தியில ஆட்சி பண்றதுக்கும் திமுக தானே காரணம். மோசமான இயக்கம் இல்லைன்னு சொன்னது யாரு? ஆமா, சமூக இயக்கம் சொன்னது கருணாநிதி தான் சொன்னாரு. அப்ப நரேந்திர மோடி மிகவும் நல்லவன்னு சொன்னது யாரு? நாங்களா சொன்னோம், காங்கிரஸ் சொன்னோம். இன்னைக்கு உதயநிதி வந்து நாங்க நம்ம பாஜக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் அவர் எடுத்து படிக்க மாட்டாரு அவரு. இப்போ விரக்தியில் பேச. இரண்டாவது வந்து பார்த்து பாஜக ஒரு காரணம் வரக்கூடாது. ஆனால் பாஜக சொல்லித்தான் இங்கே திமுக எல்லா வேலையும் செய்கிறது. பாஜக சொல்லு, நீ ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடு, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கட்டும், விஜய் வரக்கூடாது, விஜய் வந்தால் 15 வருஷம் 20 வருஷம் உட்காந்துருவாரு, இதுலேயும் காங்கிரஸும் கூட போய் செஞ்சுட்டா காங்கிரஸ் கூட பின்னால் 4 பேர் போயிடுவான் அப்படிங்கிற முதலே அவங்க எடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பின்னாடி இன்னைக்கு திருமாவளவர்கள் வந்து விட்டாங்க, காங்கிரஸ் வந்து விட்டார்கள், காதர்மோகன் ஐயா வந்து விட்டார்கள், எல்லாம் வந்துட்டாங்க. இதில் வந்து காதர்மோகன் ஐயா பகிரங்கமாக சொல்லிட்டாரு, எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க திமுக உதவி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவி சண்முகம் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுல வந்து இது ஆக்கம் இயக்கம் கரெக்ட் படத்துல கடைசி படம் டைரக்டட் பை பாஜக, வேற ஒன்றும் கிடையாது. அமித்ஷா அவருக்கு என்னன்னா 2 கலகம் தான் இருக்கணும். ஒன்று திமுக இருக்கணும், அதிமுக இருக்கணும். அதிமுக வச்சாச்சு, இப்போ உடச்சி சுக்குனர் ஆச்சு. அடுத்து திமுக சுக்குனர் ஆக்கி விட்டாச்சுன்னா பாஜக உள்ள வந்துடலாம். இப்போ ஒரு மாதிரி கையறு ஒன்று தனித்து விடப்பட்ட ஒரு சக்தியாக திமுக இருக்குதானே, காங்கிரஸ் கிடையாது. ஆமா, விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து நாங்க அங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடைசியா இல்ல அந்த கூட்டணி விட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. அப்ப இந்த இந்தியா பிளாக் தான் திமுகவுக்கு இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்து, அவங்க பாருங்கப்பா காங்கிரஸோட இந்த மதவாதத்தை எதிர்க்கிறாங்க, பண்ற உள்ளடி வேலை தெரியும், அது வேற. இப்ப அந்த முகமும் போயிடுச்சு இல்ல. அது நான் ஒன்று முக்கியமான சொல்றேன். இந்தியா பிளாக் தோத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி அதில் பெரிய பங்கு பெற்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதிபதி பேசினார்ல, தமிழ்நாட்டில் அதோட எஃபெக்ட் தெரியல. வடக்க வந்து சனாதிபதி பேசுறது கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் வெளுத்து கட்டிட்டாங்க எல்லாரும். சனாதிபதி பற்றி உதயநிதி பேசுறதுக்கு இப்போ உதயநிதி மாற்றி பேசுறாரு. நான் இந்து மட்டும் பேசலை, எல்லா மதத்தையும் சேர்ந்து தான் பேசுறேன். நீ பார்த்துருவீங்க இந்த பேட்டியை. இதனால வரைக்கும் இந்து பற்றி பேசுறவர் எல்லா மதத்தையும் பேசுறேன்னா அவங்க பிஜேபிக்கு தயாராகிட்டாரு. அப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பிளாக்ல வந்து ஸ்டாலின் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை மிஸ்டர் விஜய். அவ்வளோதான் உண்மை. ஸ்டாலின் வெளியே போய்விட்டார், உள்ளே விஜய் வந்துட்டார். இந்தியா பிளாக் வில் பி தேர். இந்தியா பிளாக் இருக்கும். அதில் ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர், அதில் விஜய். அதை முதல்ல சொன்னதே நாங்க தானங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ராகுல் காந்தி பேரை சொல்லாம இருக்கும்போது எங்க தலைவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் இந்தியாவின் முதல்வர் இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு. அந்த நன்றி கூட இல்லையா? நான் என்ன கேட்க, இந்தியாவின் பிரதமர் வேற யாரை சொல்லியிருப்பாரு அவரு?
நிறைய யாரும் சொல்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. மம்தா பானர்ஜி சொல்லியிருந்திருக்கலாம், மல்லு பிரசாத் யாதவ் சொல்லியிருந்திருக்கலாம். மம்தா பானர்ஜி அவங்க அகில இந்திய தேசிய கட்சியா, அகிலேஷ் தேசிய கட்சியா? ஆனா அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் எல்லாத்தையும் எனக்கு கூட தான் பிரதமரான ஆஸ்பிரேஷன் இருக்கு, எனக்கு கூட தான் சிஎமான ஆஸ்பிரேஷன் இருக்கு. தேசிய கட்சி யார் இன்னைக்கு போட்டி? திமுக பாஜக 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பிரதமர் வர முடியும். அதுக்காக ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாருன்னு அதை பிடிச்சி முடியுமா? இப்போ நான் கூட தான் சொல்லுவேன், எனக்கு இந்த பில்டிங் எனக்கு சொந்தமாக முதல்ல நான் தான் சொன்னேன், அதுக்காக எனக்கு விற்க முடியுமா நீங்க? அதனால முதல்ல சொன்னாருங்கிறதுக்கு அது வந்து அது ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு அரசியல் டாக்டிக்ஸ். முதலே சார் இன்னொன்று ஓப்பனாக சொல்லிடுறேன், காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திமுக மேலே மிகப்பெரிய வெறுப்பானது காரணம் வந்து பேரறிவாளனை கட்டிப்பிடிச்சது. அது நான் கண்டிப்பாக ஒத்துக்கணும். அதை நீங்கள் இது பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் சார் அவங்க வந்து நம்ம பிரியங்கா காந்தியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. யாரை? நளினியை பார்த்துட்டு போனாங்க. கட்டிப்பிடிச்சு பார்த்து போனாங்களா? கட்டிப்பிடிச்சிடல, பொண்ணது கரெக்டுன்னு சரி ஓகே மன்னிச்சிட்டோம் அப்படின்றது தான். அது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா? சரி, நான் இப்போ நளினியை பார்த்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேனா? ஆனால் நியூஸ் வந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது, நியூஸ் வந்தது. ஃபோட்டோவை பார்த்தோமா? என்ன பேசுறாங்க அதை யாரும் மறுக்கலையே. இல்லை, ஃபோட்டோ பார்த்தோமா? என்ன பேசுறாங்க ரெக்கார்டிங்கில் பார்த்தோமா? ஆனால் இவர் பேரறிவாளனுக்கு பட்டு துண்டை போட்டு கட்டி பிடித்து அந்த உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க, நியாயமாக சொல்லுங்க. இப்போ பிரியங்கா காந்தி வந்து நளினியை பார்த்தாங்க, அவன் போய் கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அப்பா கொண்டீங்கன்னு கேட்டுக்கலாம்ல, உள்ளவே கேட்டுக்கலாம்ல, மன்னிச்சு விட்டான். நான் பத்திரிகை ராகுல் காந்தி சொல்றாரு, சரி மன்னிச்சிட்டோம். அது வந்து பேசுறாங்க, பப்ளிக்ல பேசும்போது மன்னிச்சிட்டாரு, அவர் உண்மையிலே மன்னிச்சிட்டாரு. ஆனால் உள்ளே வந்து பண்ணிக்கு முன்னாடி 2 வாரத்தை கேட்டுக்கலாம், எங்க அப்பா கொன்னீங்க, எங்க அப்பா அப்படின்னு பாவம் முன்னாடி கேட்டுக்கலாம்ல. அதுக்கப்புறம் சரி நீ கொண்டுட்டீங்க, முடிஞ்சு வச்சு நான் மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிக்கலாம்ல, இருக்கலாம்ல, நடந்துக்கலாம்ல. நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? பேரறிவாளனை பட்டு துண்டை போட்டு கட்டி பிடிச்சி என்னமோ பெரிய இந்த வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு வந்தா ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி மரியாதை பண்ணீங்கல்ல. அப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி கொதிச்சிருக்கும்? இளம் தலைவர் ராஜீவ்காந்தி எத்தனை வயசு? 44 வயசு. அவரை கொன்னவங்கள நீ கட்டி பிடிக்கிங்க அப்படின்னா, நீ கட்டிப்பிடி என்னும் பண்ணுங்க, ரூமுக்குள்ள எதுவும் பண்ணுங்க, பப்ளிக்கா நீங்க வந்து பிரஸ்ல குடிக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல வந்து இலக்காரம் இருந்திருக்கும்? இலக்காரம் தானே இருந்தாங்க. இலக்காரம் காங்கிரஸ் எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிருக்கீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை போறாங்க, 5 நிமிஷத்துல டீ குடிச்சு முடிஞ்சிச்சு சார், போயிட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நான் இப்ப பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கணும்? அந்நேரத்தில் நடக்கணும். திமுக இருந்தா பாராளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கணும்? டெல்லியில நடக்கணும். சத்தியமூர்த்தி மருள் நடக்கணும், சென்னை சத்தியமூர்த்தி மருள் நடக்கணும், அப்புறம் டெல்லி நடக்கணும். யாருக்கு கூட்டணி தலைமை? காங்கிரஸ். அப்ப சத்தியமூர்த்தி நடக்கணும். ஏன் நடக்கல இது வரைக்கும்? திரு விஜய் அவர்கள் சத்தியமூர்த்தி மனுக்கு மரியாதை தான் வந்துருக்காரு. எத்தனை பேர் ஸ்டாலின் வந்திருக்காரு? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் மதிக்கவில்லைன்னு அர்த்தம். காங்கிரஸை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அதனால்தான் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவை ஒரு பொருட்டா கூட மதிக்கல, ஓட்டும் போடல, பொருட்டா கூட மதிக்கல. இப்ப திமுக தொண்டர்லாம் சமூக வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்லாம் திமுக கழிவுகளை ஊத்துற காரணம் என்னவென்றால் உங்கள் நடவடிக்கை சரி. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க தோத்ததுக்கு காரணம் எல்லாம் நினைச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல விஜய் அப்படி பண்ணிட்டாரு, அப்படி ஃபேஸ்புக்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னமோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல செலுத்தாத மட்டும்னாலதான் தோத்து போனீங்க மாதிரி நீங்க ஒரு பிரமையை கொண்டாடிக்க. இப்போ நீங்க செய்த மக்கள் விரோத ஆட்சிக்கும் நீங்கள் செய்த ஊழல்களுக்கும் நீங்கள் மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துனீங்க, நீங்கள் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்து வைத்து தான் இந்த தேர்தலில் ஓட்டு விளையிலே தவிர இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் கிடையாது. எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அது பிரமையை கொண்டுறாங்க. எதுமோ விஜய் வந்து ஏன் இப்போ நான் கேட்குறேன், என் பொண்ணோ என் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ இல்லை இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணோ பையனோ வந்து அவங்க அப்பாட்ட போய் அப்பா ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் தப்பா? தப்பு இல்லை. அப்புறம் எப்படி தப்பா? அதான் சொல்றான், குழந்தைகள் மூலம் சின்ன குழந்தைகளை வைத்து வெற்றி பெற்ற அப்படின்ற நடிகர் கட்சி. இவங்க என்ன கண்ணே திறந்துக்கலையா? நடிகர் கட்சி என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இப்ப கருணாநிதி வந்து கதையை உதயநிதி வந்தாரு. உதயநிதி அந்த வாக்கில் எப்படி டேரக்டர் எப்படி செய்ய பண்ணாரு, திமுக எத்தனை வருஷம் உழைச்சிட்டாரு. காங்கிரஸ் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு பேசுறாரு, நான் வாய் பேச முடியாது அந்த வார்த்தை. மக்களை இழிவா சொல்றாரு, மக்களை கேடுகட்ட மக்கள், குளத்தூர் மக்கள் கேடுகட்ட மக்கள். சிங்கப்பூர் மாதிரி வச்சிருக்காராம் அவர். சிங்கப்பூருக்கு தயவுசெய்து சொல்லுங்க, நான் வேணா டிக்கெட் போட்டு நான் சிங்கப்பூர் கூட்டு போறேன் ஐயா, சிங்கப்பூர் இதுதான் அப்படின்னு. அதாவது பாரிஸ்ல 2 பாரிஸ் இருக்கு, சென்னை பாரிஸ் ஒன்று, பிரான்ஸ் பாரிஸ். அவர் சென்னை பாரிஸ் போயிருப்பாரு, அது மாதிரி இங்கேதான் சிங்கப்பூர் போயிருப்பாரு நினைக்கிறேன். சிங்கப்பூர் மாதிரி இல்ல, எங்க ஊருக்கு பக்கத்துல கூத்தாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் சின்ன சிங்கப்பூர். அங்க போயிட்டு வந்துருப்பாரு. இங்க சிங்கப்பூர் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி அந்த சிங்கப்பூர் போயிருப்பாரு அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன். அப்ப சிங்கப்பூர் குளத்தூர் மக்களை கேடுகட்ட மக்கள் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப மக்களே மக்களை எவ்வளவு கேவலம் நினைச்சு என்ன நினைக்காங்க? துட்டு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், நம்ம பரிசு பொருள் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், மக்கள் என்னைக்குமே ஓட்டு போட்ட மெஷின் தானே அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்க போய் அந்த பேச்சு வருது. அது போக வேணுகோபால் அவர்களை
பெரிய தலைவர். அவர் வந்து நீ கேரளாவில் வந்து சிஎம் ஆசைப்பட்டாரு. ஆனால் ராகுல் காந்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக விடி சதீசன் அவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வேணுகோபால் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சாகும்போது என் மீது காங்கிரஸ் கொடியை பொறுத்த விடும், அதுதான் எனக்கு பெருமைன்னு. அவரை பற்றி பப்ளிக்கில் தூத்துக்குடி உடங்குடிங்கிற ஊரில் பப்ளிக்காக பேசுறாரு. அந்த வார்த்தையை நான் சொல்லாமான்னு தெரில. என்ன சொன்னாரு? மாமா பயிலங்கிறாரு, செருப்பால் அடிச்சு அனுப்புனாங்க கேரளாங்கிறாரு. கோவாவில் கிரீஷ் தொடங்குற என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற. அவன் இவன் ராகுல் காந்தி என்ன பெரிய இவனா, காங்கிரஸே நாங்கள் அழிச்சிருவோம், தமிழ்நாட்டில் காங்கிரஸே இருக்காது, இந்தியாவில் காங்கிரஸ். ஐயா இதெல்லாம் சரி, குளத்தூர்ல உங்க தலைவரை தூக்கி வைக்க முடியலையா, அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க ஐயா. குளத்தூர்ல ஏன் தோத்தான்னு அதான் நன்றி கிட்ட மக்கள்ன்றாங்களே. யார குளத்தூர் இல்ல, இவர் வந்து காங்கிரஸ் அழிக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவர் குளத்தூர்ல சாலையில ஜெயிக்க முடியாதா? குளத்தூர்ல இவர் வந்து முதல்வர் தொகுதினாலே அங்க பிரச்சனை சார். ஏன்னா இவர் ஒரு முறை அங்க போராடுவீங்களா, அரை நாள் எல்லா கடையும் நிறுத்திடுவான். டிராபிக் பாதுகாப்பு இருங்க, நான் சொல்றேன் அந்த இடத்துல. இதே நான் ஸ்டாலின் தான் என்ன பண்ணிருப்பேன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போக மாட்டேன். ஸ்டாலின் வந்து முதலமைச்சர், எல்லா பவர் இருப்பாரு. கலெக்டர் இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்டை கொடுத்து நீங்கள் இந்த வார்டை நல்லா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டைமாக பண்ணி எல்லா 60 வார்டையும் நல்லா பண்ணி கொடுத்துருங்க, தேவையெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டாலின் போகவே வேண்டாம், ஜெயிச்சிடலாம். ஆமாம், ஏன் பண்ணல இதை? நான் போகிறேன் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறேன், டான்ஸ் ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஒவ்வொரு நாள் புலப்பையும் காலி பண்ணால் என்ன பண்ணுவான்? இப்போ சேகர் பாபு வந்து ஒரு கோயில், எங்கள் சுசீந்திரம்னு ஒரு கோயில் வச்சு பப்ளிக்காக ஒரு இப்போ சாமி கும்பிட்டு வந்து சோற திங்கிறியா மலத்தை திங்கிறியான்னு கேட்குறாரு. நான் இன்னும் பச்சையாக பேசலை, எப்படி கோயிலுக்குள்ள வச்சு கேட்காரு சேகர் பாபு. அப்போ ஆணவம் எவ்வளோ உச்சத்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம தான் திருப்பி வருவோம், நம்மளை மீறி எவனுமே கிடையாது அப்படிங்கிற உச்சம் இருக்க. காது கேட்கல. இப்போ உண்மை என்னன்னா, பாஜகவும் சரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜய்ங்கிற ஃபேக்டர் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் உண்மை. விஜய் ஃபேக்டர் வந்த உடனே பாஜக என்ன சொல்லுது, திமுக காங்கிரஸை வெளியே விட்டுறாதுங்கிறது. அப்புறம் என்ன சொல்லுது, நீயும் அதிமுக சேர்ந்து ஆட்சியாவே விஜயை விட்டுறாது அப்படிங்குது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து விட்டார், 15 வருஷம் முடிஞ்சு போயிடும். அவர் இப்போ 53 வயசு ஆகுது. ஒரு 20 வருஷம் அரசியல் பண்ணாலும் 73 வயசு பண்ணுவாரு. அதுக்குள்ள இந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி போடுவாரு. அதுக்கப்புறம் யாரை வச்சுனாலும் ஆட்சி நடக்கும். அப்படி நல்லாட்சி வந்துருச்சுன்னா மக்கள் யாரும் கண்ண மூடிட்டு ஓட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடாங்க, வேட்பாளர் மூஞ்சியை ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு, வேட்பாளர் மூஞ்சியை தெரியல, இது ஜனநாயகத்துக்கு இதாக. எம்ஜிஆருக்கு யார் ஓட்டு போட்டா? எம்ஜிஆருக்கு யார் ரெட்டைலைக்கு தானே ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆர் தானே ஓட்டு போட்டாங்க, வேட்பாளர் பார்த்தா போட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது யாருக்கு ஓட்டு போட்டாங்க? கலைஞருக்கு வந்து உதயசூரன் தானே ஓட்டு போட்டாங்க, வேட்பாளர் பார்த்தா போட்டாங்க. அப்ப ஸ்டாலினே சொல்றாரு 234 தொகுதியில் நானே அவரே சொல்றாரு. அப்புறம் ஜெயிச்சா மக்களை பாராட்டுறது, ஜெயிக்கலன்னா வேட்பாளர் தெரியாம ஓட்டு போட்டாங்க, முட்டா மக்கள். ஆக அரசியலில் வந்து நீங்கள் சொல்லிக்கிறேன், 20 வயசுல இருந்து 40 வயசு இருக்க இளைஞர்லாம் ரொம்ப தெளிவாயிட்டான். நீங்க சொல்ற இந்த அரசியல்லாம் பழைய டெக்னிக். இதெல்லாம் அப்படி இப்படி இந்த டெக்னிக், நம்மளே கத்திரிச்சு குத்திட்டு என்ன குத்திட்டாங்கிறதெல்லாம் பழைய டெக்னிக். இன்னும் நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் இன்னும் யாரு திமுக இன்னும் வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். முதிர்ச்சியே இல்லை உங்களுக்கு. அதாவது நாளுக்கு நாள் வளர்ச்சி, வயசு கூடும், சிந்தனை வளர்ச்சி நிறைய இருக்கு. ஒண்ணுமே இல்லை. அவங்க திங்க் டேங்க்ன்றதே இல்லாம கிடையாது. அதாவது திங்க் டேங்க் நினைக்கிறவங்க பச்சை பச்சையா பேசிட்டு இருக்காங்க. பச்சை பேச அசிங்கம். இப்போ வெற்றி கொண்டாட வரிசையில் அனிதா ராமகிருஷ்ணன். ஆமா, ஏன் ஆராசாவே வந்துட்டாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வெற்றி கொண்டான், ஆராசா எல்லாம் ஒரே கடையில வந்துட்டாங்க. இன்னும் ஸ்டாலினும் வந்துருவாரு. அதுல ஸ்டாலின் உதயநிதி ஆல்ரெடி அதுல இருக்காரு. உதயநிதி வந்து சட்டமன்றத்துல பேசுற காங்கிரஸ் பத்தி பேசினாரு. கை நடுங்குது அப்படியே இருக்கு காங்கிரஸ் பத்தி பேசும்போது. அப்ப பயம் இருக்குல்ல. அவரு யார் சொன்னா கை நம்மளை விட்டு போகாது, யார் சொன்னா? காங்கிரஸ் சொல்லிச்சு. உதயநிதி தான் சொன்னாரு, கை நம்மளை விட்டு எப்பொழுதும் போகாது அப்படின்னு சொன்னது யாரு? உதயநிதி. இப்போ போயிட்டுன்னு இனிமே அவங்களுக்கு கூட கூட்டு இதே கருணாநிதினு சொன்னாரு, ஸ்டாலின்னு சொன்னாங்க, இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு. காங்கிரஸ் இனிமேல் ஜென்மத்தும் கூட நீ என்ன சொல்ற, நாங்க சொல்றோம் இனிமே உங்க கூட கூட்டறியே வேண்டாங்கிறதா காங்கிரஸ் தொண்டர்களோட விருப்பமும் ஆசையும். இப்ப எதிர்கால திமுக அதிமுக 2 கட்சிகளோட எதிர்காலம் என்னவா சார்? இப்ப நான் எதிர்வர்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக 3 பேரும் கூட்டணி அமைப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து 100 கூட்டணி எப்படி அமைப்பாங்க கேட்டீங்கன்னா, வந்து இந்த தொகுதியில் நான் போட்டி போடல, இப்படி டைரக்டாக கூட்டணி அமைக்கிறாட்டி கூட டம்மி வேட்பாளர் நான் போடுறேன், பேசிக்குவாங்க. 40 தொகுதி இருக்கா, 20 தொகுதி உனக்கு 20 தொகுதி உனக்கு, இந்த 20ல் நான் டம்மி வேட்பாளர் போட்டுக்கிறேன், நீ அதில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன், இதில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, பின்னால் வந்து பாஜக இயக்கட்டும், நமக்கு மொத்தத்தில் விஜயம் வரக்கூடாது, காங்கிரஸ் வரக்கூடாது. தேவைப்பட்ட நேரடியாக கூட்டணி போட்டாலும் போடலாம். அவங்க நம்பி இருக்கிறது ஒன்று தான், பணம்பலத்தை தவிர பரிசு பொருட்கள். பணம் பரிசு பொருட்கள்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அது அப்புறம் ஜாதி மதம். 3வது பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி வரக்கூடாது,
4 மொழி அதெல்லாம் வந்து இன்னும் மக்கள்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இவங்க என்ன நினைக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஏங்க உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க, தமிழை கற்று தமிழில் பேசுகிறாங்க. நம்மளால் இங்கேருந்து அங்கே போய் ஹிந்தி பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆக நீங்கள் வந்து தடை, அதாவது இந்த உலகம் வந்து இல்லை இருமொழி கொள்கைன்றது அது போதும். ராகுல் காந்தி அதை தானே உறுதி பண்ணியிருக்காரு. இருமொழி கொள்கை அதுக்கப்புறம் யூ கிவ் a chance for him, let him learn. அதான் நாங்களும் சொல்றோம். நீ கட்டாயப்படுத்தாத. விருப்பப்பட்ட நீ எத்தனை லாங்குவேஜ் ஜப்பான் ஜாப்பனீஸ் படி உலகம் என்று பறந்து விரிந்து போயிடுச்சு. நீங்க வந்து யாரையும் தடுக்க முடியாது. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நானே நினைச்சிட்டு இருப்பேன், எங்க ஊர் கிராமம் வந்து பாண்டியாபுரம்னு ஒரு கிராமம், அங்க இருக்கிற ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நான் ஊருக்கு போறப்ப அவனுடைய பார்த்து இன்னைக்கு என்னப்பா ராகுல் காந்தி இப்படி சொல்லியிருக்காருமா என்னென்ன அப்படின்னா அப்படி சொல்லுவோம். அந்த அளவுக்கு இன்று மக்கள்லாம் ரொம்ப தெளிவு, மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் வந்து இந்த அரசியல்வாதிகள், அதாவது பக்கா அரசியல்வாதி படத்தெல்லாம் காப்பாள அரசியல்வாதி செருப்படி பணம் மதம் வேட்டி கட்டிட்டு இந்த அரசியல் பண்ணிட்டு 10 பேரோட பந்தா பண்ண அவங்களுக்குலாம் மிகப்பெரிய செருப்படி என்னன்னு கேட்டா பணமோ மதமோ ஜாதியோ எதுவுமே இங்கே செல்லுபடியாகவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கோவில்பட்டிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கே 2 பெரிய சமூகங்கள். ஆனால் திரு விஜய் அவர்கள் போட்ட சமூகம் வந்து அங்க ரொம்ப கம்மியான இருக்கும். ஆனா அவரு தான் ரன்னர் அப் 400 ஓட்டுல இருந்து வந்தாரு. எப்படி இவ்வளவு வாக்காங்கினாரு. ஆக மக்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. யார் நல்லது செய்வார்களோ அவருக்கு ஓட்டு போடுவோம். அதுதான் நீங்கள் மக்களோட, ஏன்னா மக்கள் அந்த விளிம்புக்கு வந்துட்டான், அவனால் இருக்க முடியல. பவர் ப்ரைஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அன்றாட செலவுக்கு. சார் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் குப்பை வரையும் சேர்த்துருக்காங்க. குப்பை வரி ஆமாம் எவ்வளோ அது. ஆமாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், அந்த 10 லட்சம் கோடி அடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. வழிகள் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு அன்அப்ரூவ்ட் பில்டிங்ஸ் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ரெகுலரைசேஷன் பண்ணுங்க, லட்சங்கள் கோடிகள் வந்து சேரும். அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் டக்கல் சிஸ்டம் பண்ணாங்க. ஆக நல்ல ஐஏஎஸை வச்சு பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்துல வந்து ப்ளஸில் கொண்டு போயிடலாம், ஈஸியாக கொண்டு போயிடலாம். சார் இன்னொன்று, இந்த காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 67 ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்குது. இவங்களுடைய காமராஜர் ஆட்சின்னு எனக்கு தெரிஞ்சு EVK இளங்கோவன்லேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லா காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த கூட்டணி நீடிக்கும் பொழுது, இந்தியா பிளாக்கில் தாவேகாவும் காங்கிரஸும் நீடிக்கும் போது, மற்ற கட்சிகளும் நீடிக்கும் போது, தமிழகத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த சவுத் இந்தியாலையும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கண்டிப்பாக. இது எப்படி சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இப்போ வந்து தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி இருக்காரு, இப்போ ஆந்திரால YSR ஷர்மிளாமா வந்திருக்காங்க. ஆந்திரா மட்டும்தான் காங்கிரஸ் ரூலிங் கிடையாது. தெலுங்கானா ரூலிங், கர்நாடகா ரூலிங், தமிழ்நாடு இட்ஸ் ரூலிங் விஜய் சார் கேரளா காங்கிரஸ் ரூலிங். அப்போ அந்த 5 தொகுதி 5 மாநிலமும் நமக்கு நாங்கள் எதிர்பார்க்குற 120 சீட் எதிர்பார்க்கோம் அந்த 5 மாநிலத்தில். ஸோ நமக்கு வேணுங்கிறது 283. நம்ம அந்த 5 மாநிலத்தில் 120 வந்துருச்சுன்னு சொன்னால் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து இப்போ மம்தா பானர்ஜி சொல்றீங்க எல்லாருமே திரு ராகுல் காந்தி அவர்களின் கீழ் வந்துவார்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே அந்த சினாரியை மாறும். ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர். எங்களோட ஒரே நோக்கம், தமிழ்நாட்டில் எப்படி திமுக பொது எதிரியோ அதிமுக முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் திமுக பொது எதிரி மாதிரி இந்தியாவில் திமுக முடிஞ்சிருச்சுன்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஐ திங்க் 96 தானே வேர் தே contested alone. 96 தானே 2096ல வந்து ஆமா தே contested with இவங்க தமாக 96ல. ஆமா. அப்போ அதுக்கு அடுத்தது அதாவது ஈழ பிரச்சனை 2006. ஆமா 2006ல 0 தான பார்லிமென்ட் எலெக்ஷன்ல. காங்கிரஸ் இல்லாட்டி திமுக 0. இன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிகா இல்ல, லெஃப்ட் பார்ட்டிஸ் இல்ல, அவங்களுடைய there is no future for them. திமுகக்கு எனக்கு தெரிஞ்சு 12ல இருந்து 14% தான் பெரிய விஷயம் இன்னைக்கு. அத வடிவேல் சொன்ன மாதிரி வெறும் பில்டப் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி திமுக வந்து வெறும் பில்டப், தன்னிடம் இருக்க பணத்தை வைத்து கூட்டத்தை கூட்டுவது, திருச்சியில மாநாட்டை கூட்டுவது, மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திக்காரெல்லாம் வந்து உட்காந்துருக்கான் மாநாட்டில் இந்திக்காரன் பர்பஸே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்காங்க, டிவியில் இந்த மாநாட்டை அப்படி இந்த ட்ரோன் ஷாட் எடுத்து அப்படி காமிச்சு இப்படி காமிச்சா மக்கள் உன் சொந்த மக்கள் வந்தாதான் அந்த மாநாடு. நீ காசு கொடுத்து கூட்டு பிரியாணி கொடுத்தாலும் அங்க தளபதி பேசிட்டு ஸ்டாலின் பேசுறாருன்னா இங்க அப்படி குடிச்சிட்டு அப்படி பாத்துக்கிட்டு பக்கத்துல கமெண்ட் அடிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சார் சீட்டு விளையாடுறேன் சார். ஆக இப்போ திரு விஜய் அவர்கள் வரும்போது உணர்வுபூர்வமா இருந்தான், ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்க. உணர்வுபூர்வம் தான். திரு ராகுல் காந்தி வந்தாருன்னா ஒரு உணர்வுபூர்வமா இருப்பான். எங்க கட்சிக்காரன் ராகுல் காந்தி மேல ஒரு உணர்வுபூர்வமா இருப்பான். அதை இது வரைக்கும் எங்க கட்சியில சரிவர பயன்படுத்தல. ஆனா இனிமேல் நாங்கள் EVK இளங்கோவன் முன்பு என்கிட்ட சொல்லும் போது, எங்க 10 நாள்
தொடர்ச்சியாக 10 நாள் ராகுலும் பிரியங்காவும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மட்டும் போனாங்க, நான் ஆட்சி அமைச்சு காட்டுறேன். ஆமாங்க, உண்மைதான் அது. இன்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அடுத்து திரு விஜய் அவர்கள் 3 பேரும் நினைச்சு பாருங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு 10 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 5 நாள் 10 நாள் போதும். அந்த 10 தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5-6 பாயிண்ட், வெளிநாட்டில் பார்த்தா ஒரு 10 பாயிண்ட்ல மட்டும் 3 பேர், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, விஜய் அவர்கள் 3 பேரும் முடிஞ்சது. அதே மாதிரி கேரளாக்கும் போயிடணும் இவர் விஜய் அவர்கள், கர்நாடகாவும் போயிடணும், ஆந்திராவில் போகலாம், தெலுங்கானா போகலாம், மகாராஷ்டிரா ஆல்சோ. சார் நார்த் இந்தியாவிலே டெல்லியில வந்து அன்னைக்கு சிபிஐ முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா மேல ரூப் டாப் திறந்து அவர் எதிர்ச்சிக்கா கீழே எல்லாம் காத்து கையை காமிக்கிறான். டெல்லியில போஜ்பூரி லாங்குவேஜ்ல அங்க பேசுறவங்களே. நான் 2 வாரத்துக்கு குஜராத் போயிருந்தேன், நான் பின்னால் சீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் விஜய் வந்து அப்படின்னா, அவன டிரைவர் கேட்கறேன் விஜய் வில் கம், விஜய் வில் கம், என்ன ஆட்சி அமைக்கல அப்போ அந்த எழுத்து விஜய் ஓகே அப்படிங்க, என்னடா இது விஜய் நீங்க. ஸோ ஹி ஹஸ் பிகம் எ நேஷனல் லீடர். ஆமா. அப்போ வந்து ராகுல் காந்தி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட சேர்ந்து ஒரு இளைஞர் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாரு. கிளீன் பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றுமே இல்லையா? இத்தனை வருஷம் இருக்காங்க ராகுல் காந்தி பாலிடிக்ஸ்ல, எனி ஊழல் குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆள் கூட பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க ரேவந்த் ரெட்டி ஒரு ரிவைவல் ஃபார் தி என்டையர் இந்தியா, நேஷனல் வைட் டோட்டல் நேஷனல் வைட் ரிவைவல் இருக்கும். மோடி வந்து நான் ஓப்பனா சொல்றேன், பிஜேபி ஊழல் கட்சி அல்ல அப்படி நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா அவங்க எப்படி ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா இன்டைரக்டா பண்ணுவாங்க. அதானி விட்டு பண்ணுவாங்க, அதானி விட்டு பண்ணி அது மூலமா காசு வாங்கிப்பாங்க. இன்னைக்கு பிரச்சனையே வந்து யாருக்கு பினாமின்றது. அவ்வளவுதான். பிஜேபி வந்து அதானி பினாமி, மோடிக்கு பினாமியா, மோடி அதானிக்கு பினாமியா தெரியலையே. பிஜேபி ஊழல் கட்சி சொல்லிக்குவாங்க. ஆனா பிஜேபி வந்து 100 செல் கம்பெனி வச்சிருக்கான். அதானி மாதிரி 100 பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அவன் ஃபண்டு கொடுத்தான். திமுக வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து பிஜேபிக்கு ஃபண்டு கொடுக்கலன்னு சொல்லி சொல்ல முடியுமா? கொடுத்தாங்க. துர்கா ஸ்டாலின் நம்ம போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கவே இல்லையா? அருண் நேரு வந்து நேருடைய மகன் அருண் நேரு வந்து நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, காலில் விழுந்தது பார்க்கவில்லையா? இதே தமிழ்நாட்டில இருந்து உதயநிதி போய் அவர் சந்திக்கவில்லையா? டெல்லியில் சபரீசன் வந்து அமித்ஷாவை சந்தித்ததே இல்லையா? எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்க இடையிலே ஒரு அண்டர் கரண்ட் கூட்டணி. ராகுல் காந்தி தெரிந்து கொண்டதனால்தான் திமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார். அது தெரிந்து கொண்டார் ராகுல் காந்தி. பிஜேபியோடு இவர்கள் இரட்டை குதிரை ஓட்டுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு பிஜேபி இவங்க திமுக வேண்டாம் அப்படின்னு. இதை கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்வதற்கு லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அவர் பகிரங்கமாக சொல்லவில்லை. அதான் உண்மை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. உங்கள் வாய்ப்பளித்தமைக்கும் வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.